செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நான் தயார். நாமல் ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு. காணாமல் போன மாணவி சடலமாக மீட்பு. போலீசார் தீவிர விசாரணை. தரமற்ற சவர்க்காரத்தை பயன்படுத்த வேண்டாம். அவசர எச்சரிக்கை. ஜனாதிபதி ஜெய்சங்கர் சந்திப்பு. வடகை கண்காணிக்க போகும் இந்தியா. உறுதிமொழிகளை நிறைவேற்ற தவறியுள்ள இலங்கை. சமூக வலைதளங்களால் வரும் ஆபத்து. சூடுபிடிக்கும் தேர்தல். கலைக்கப்பட்டது பிரான்ஸ் நாடாளுமன்றம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமான வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தேர்தலில் போட்டியிட தான் தயார் என நாமல் ராஜபக்ஷ செயற்குழுவிற்கு அறிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபை மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூடிய போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதுடன் எவரும் எதிர்த்ததாக தெரிவிக்கப்படவில்லை. அக்கட்சியின் தேசிய அமைப்பாளராக ரோஹிதாபே குணவர்த்தனவின் பெயரையும் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் எவ்வித தயக்கமுமின்றி பதவியை ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷவின் உள்நோக்கம் குறித்து செயற்குழு உறுப்பினர்கள் குழப்பமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கண்டி மடுல்கலை பகுதியில் காணாமல் போனதாக கூறப்படும் மாணவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போனதாக கூறப்படும் குறித்த மாணவி நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாயினும் மாணவி தவறாக முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த மாணவியின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கண்டி போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கண்டி கெல்லாபொக்க மடுல்கலை பகுதியைச் சேர்ந்த அறிவதனை என்ற உயர்தரத்தில் கற்கும் பாடசாலை மாணவி கடந்த வெள்ளிக்கிழமை முதல் காணாமல் போயிருந்தார். இது குறித்து போலீசில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் மாணவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரமற்ற சவர்க்காரம் பயன்படுத்துவதால் சிசுக்களின் தோளில் பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக அரச குடும்ப சுகாதார சேவைகள் சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய பொருளாதார நிலை காரணமாக சில பெற்றோர்கள் இன்று குழந்தைகளுக்கு தரமற்ற குழந்தை சவர்க்காரத்தினை பயன்படுத்துவதாகவும் அதன் விளைவு எதிர்காலத்தில் ஏற்படும் எனவும் அதன் பொருளாளர் பிரியங்கனி சுசந்திகா தெரிவித்தார். இந்த நாட்களில் குழந்தைகளுக்கு சில ஒவ்வாமை நிலவுவதாக நமக்கு அறியக்கூடியதாக உள்ளது. தரமற்ற குழந்தை சோப்பை பயன்படுத்துவதால் இந்த நிலை ஏற்படுகிறது. குறிப்பாக தாய்மார்கள் குழந்தைகளுக்கான சோப்பை பயன்படுத்தும் போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தினால் வழங்கப்பட்டு சான்றிதழுடன் கூடிய குழந்தைகளுக்கான சோப்பை பயன்படுத்த வேண்டும். குழந்தையின் தோல் மிகவும் மென்மையானது. எனவே இன்றெல்லா பல வருடங்களில் இதன் பலன் தெரியும். எனவே இதில் கவனமாக இருங்கள் எனவும் பிரியங்கனி சுசங்கிகா வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று புதுடெல்லியில் நடைபெற்றது. வடக்கு மாகாணத்தில் மன்னார் தீவின் மணல் திட்டுகள் உட்பட பல இடங்களில் ஆளில்லா விமான கேமராக்களை பொருத்துவதற்கு இலங்கை அரசாங்கத்திடம் இந்தியா அனுமதி கோரியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. யோகா பயிற்சிகளை இலங்கைக்கு அறிமுகப்படுத்தும் திட்டத்துக்காக என தெரிவித்து இந்த அனுமதி கோரப்பட்டுள்ளது. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இந்த அனுமதியை இலங்கை அரசிடம் கோரியுள்ளது. மன்னாரின் மணல் திட்டுகள், மன்னாரின் ராட்சச மரம் மற்றும் நெடுந்தீவு உள்ளிட்ட 8 பிரபலமான இடங்களில் ஆளில்லா விமான கேமராக்களை பொருத்துவதற்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது. இந்த கடிதம் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது என அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி திட்டத்தின் கீழ் நிறைவேற்றப்பட வேண்டிய நிர்வாகம் தொடர்பான முக்கியமான உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதில் இலங்கை தொடர்ந்தும் தவறி வருவதாக வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி இந்த நிறுவனம் தொடர்பான முக்கியமான கடமைகளை நாட்டின் பொருளாதாரத்தை மீளக்கட்டி எழுப்புவதற்கான அடித்தளம் எனவும் குறித்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறாயினும் சர்வதேச நாணய நிதியத்தின் பணிப்பாளர் சபை இலங்கைக்கு வழங்கப்பட்ட கடனின் 3வது தவணைக்கு எதிர்வரும் 12ஆம் தேதி அங்கீகாரம் வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி திட்டத்தின் கீழ் கடந்த மே மாதம் இறுதிக்குள் நிறைவேற்றப்பட வேண்டிய 63 உறுதிமொழிகளில் இலங்கை 32 வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றியுள்ளதுடன் 16 வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக வெரிட்டி ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் 15 உறுதிமொழிகளின் முன்னேற்றம் மற்றும் முன்னேற்றத்தை அளவிடுவதற்கு போதுமான தகவல்கள் இல்லாததன் காரணமாக
காரணமாக வகைப்படுத்த முடியாதுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. நிறைவேற்ற தவறிய 16 உறுதிமொழிகளில் 7 நிதி மேலாண்மை, 6 நிதி வெளிப்படைத்தன்மை மற்றும் 3 ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை தனது ஆளுகை தொடர்பான விவரங்களை அபிவிருத்தி செய்வதில் தொடர்ச்சியாக தோல்வியடைந்து வருவதாக தோன்றுவதாக வெரிடி ரிசர்ச் நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பாடசாலை மாணவர்களுக்கிடையே சமூக வலைதளங்களின் பாவனை அதிகரித்துள்ள நிலையில் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குடும்ப சுகாதார பணியகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் சிறுவர்களுக்கு எதிரான கொடுமைகள் மற்றும் பாலியல் கொடுமைகள் அதிகரிப்பதற்கு பெற்றோரின் பொறுப்பற்ற நடத்தையும் காரணமாக உள்ளதாகவும் குறித்த பணியகம் தெரிவித்துள்ளது. எனவே சமூக வலைதளங்களால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்வது மிகவும் அவசியம் என குடும்ப சுகாதார பணியகம் வலியுறுத்தியுள்ளது. குழந்தை தற்செயலாக ஆபாசமான மற்றும் வன்முறையான சம்பவங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்பதால் பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் இவ்விடயத்தில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் குடும்ப சுகாதார பணியகம் வலியுறுத்தியுள்ளது. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அந்த நாட்டு பாராளுமன்றத்தை கலைத்துள்ளார். ஜூன் 30 மற்றும் ஜூலை 7ஆம் தேதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு சில வாரங்களுக்கு முன்னர் 2 சுற்றுகளாக வாக்குப்பதிவு நடத்தப்படும் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று இடம்பெற்ற ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் தீவிர வலதுசாரிகளால் அவரது கட்சி படுதோல்வி அடைந்ததை அடுத்து இமானுவேல் மேக்ரோன் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். தீவிர வலதுசாரி தேசிய பேரணி கட்சியின் ஆதரவாளர்கள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் பெற்ற வெற்றியால் உற்சாகம் அடைந்து பிரான்சின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லையே.